பெயர் காரணத்தை பார்த்துடுவோம். முதல்ல ஐயா இடைக்காடர் அவர்கள் இந்த ஊரில் வாழ்ந்ததுனால அந்த ஊருக்கு வந்து இடைக்காட்டூர் என்று பெயர் வந்தது என்று ஒரு தரப்பினரும், ஐயாவோட பெயர் வந்து தெரியலை, இந்த இடைக்காட்டூர்ன்ற ஊரில் ஐயா வாழ்ந்ததுனால இந்த ஊரின் பெயர்லே வந்து ஐயா அழைக்கப்படுறாங்க அப்படின்னு ஒரு தரப்பினரும், இடையர்குடியில் பிறந்ததுனால இடைக்காட்டூர் சித்தர் அப்படின்னு பெயர் பெற்றாங்க அப்படின்னு ஒரு தரப்பினரும் சொல்கிறாங்க. ஐயா அவர்களுடைய பாடல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முல்லை திணைக்குரிய அதிக பாடல்களை பாடியிருக்கிறதுனால இடையர்குடியில் பிறந்திருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். பழங்காலத்தில் இந்த ஊரை அழகிய பாண்டிய நல்லூர் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. இந்த தலைக்காட்டூர் சித்தர் அவங்க 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்ததாகவும், புரட்டாசி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் மிதுன ராசியில் இந்த பூ உலகில் வந்து அவதரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய புரட்டாசி மாத திருவாதிரை நட்சத்திரத்தன்று ஐயா அவங்களுக்கு இந்த திருத்தலத்தில் ஜெயந்தி விழா கோவில் நிர்வாகத்தாலும் மக்களாலும் வெகு விமர்சையாக நடத்தப்பட்டு வருகிறது. ஐயா போகர் அவங்க தன்னுடைய சீடரான புலிப்பாணி சித்தர்கிட்ட இடைக்காடரை பற்றி இந்த பாடல் மூலம் விளக்குறாங்க. மட்டான இடைக்காடர் ஜாதி பேதம் மகத்தான கோணாரே என்னலாகும், திட்டமுள்ள கோத்திரங்கள் 18 திகழான நூலதனில் கண்ட மட்டும் காலமுடன் இடைக்காடர் பிறந்த நேர்மை சட்டமுடன் சொல்லுகிறேன் தன்மை பாரே, தன்மையாம் புரட்டாசி மாதமப்பா தாழ்வாக இரணியனை கொன்ற வன்மையாம் திருவாதிரை 2ஆம் காலம் வளர்ப்புடன் அவதரித்த சிசுபாலன் தானே அப்படின்னு தன்னுடைய சீடரான புலிப்பாணி சித்தர்கிட்ட மகரிஷி அவங்க வந்து சொல்றாங்க. இது வந்து போகர் 7000 அப்படின்ற நூல்லையும் இந்த பாடல் வந்து வருது. ஐயா இடைக்காடர் திருத்தலத்துல நிகழ்த்தின அற்புதங்களை தரிசிக்கலாம் வாங்க மக்களே. ஐயா இடைக்காட்டூர் சித்தர் அவங்க இந்த திருத்தலத்தில் ஒரு குடிசை போட்டு ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டும் அதை வந்து பராமரிச்சுக்கிட்டும் வாரது ஐயா அவங்களுக்கு தினசரி வேலையாக வந்து இருக்குது. தான் பராமரித்து வந்துட்டு இருக்க அந்த ஆட்டை வந்து அங்கே இருக்க வயல்வெளிகளில் வந்து விட்டுட்டு அங்கே வந்து நிழலிலோ இல்லை வந்து ஏதோ ஒரு மரத்தடியிலோ மனதை வந்து ஒருமுகப்படுத்தி சிவயோக நிலையில கம்ப ஊன்றி எப்பயுமே வந்து தியானத்தில் வந்து நின்று கொண்டே வந்து இருப்பாங்க. ஒரு நாள் மெய் மறந்த நிலையில் ஐயா அவங்க நின்றுக்கிட்டு இருக்கும் போது வான்வெளியே போய்கிட்டு இருந்த நவநாத சித்தர் வந்து ஐயா அவங்கள வந்து பார்க்குறாங்க. தன்னுடைய ஞான கண்ணுல வந்து எழுத்தறிவே இல்லாத இந்த மானிடன் தியானத்துல இப்படி ஒடுங்கி நிக்கிறானே, இது எப்படி உன்னால வந்து முடியுது அப்படின்னு ஐயப்பட்டு ஐயா நவநாத சித்தர் அவங்க இன்னில இருந்து இந்த பூ உலகிற்கு வந்து இறங்கில வந்து வராங்க. ஐயா இடைக்காடரிடம் நவநாத சித்தர் வந்து கேட்குறாங்க, அப்பா நீ எதை அங்கே பார்த்து கொண்டு இருக்கிறாய், எது உன்னிடம் பேசி கொண்டு இருக்கிறது, எது உன்னிட்ட வந்து உறவாடிட்டு இருக்கு அப்படின்னு ஐயா வந்து கேட்குறாங்க. ஐயா நவநாத சித்தர் இப்படி கேட்டதும் திடுக்கிட்டு விழிச்சிட்டு பார்க்குறாங்க ஐயா இடைக்காடர் அவங்க. ஐயனே நீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆள் கடுக்க அப்படி நின்றுட்டு இருக்கீங்களே சற்று அமருங்கள் அப்படின்னு ஐயா இடைக்காடர் வந்து நவநாத சித்தர்கிட்ட வந்து சொல்றாங்க. உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய தர்பை புல் எல்லாத்தையும் புடுங்கி கொண்டு வந்து கீழே வந்து போட்டு அதுல வந்து வந்திருக்கக்கூடிய நவநாத சித்தர் அவங்கள வந்து அமர வச்சு வந்து உபசரிக்கிறாங்க. வயல்வெளியில் மேய்ந்து கொண்டிருக்கின்ற ஆடுகள்ல ஒரு ஆடை வந்து பிடிச்சி அதனோட பாலை வந்து கறந்து கொடுத்த உபசரிப்புனால ஐயா வந்து பேரானந்தம் வந்து அடைகிறாங்க. அந்த நேரத்தில் ஐயா இடைக்காடர் அவங்களுக்குள்ள ஒரு பேரொளி போன்ற ஒரு புதிய சக்தி ஒன்று உள்ள போறதை வந்து உணர்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஞானம், யோகம், ஜோதிடம், வைத்தியம், வாதம் என அனைத்தும் கற்று தேர்ந்த ஒரு யோகியை போல அவங்களுக்குள்ள வந்து அந்த பேரொளி அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கொடுக்குது. அதை சித்தரை தேடுறாங்க. அவங்க அந்த கணமே வந்து மறைஞ்சிடறாங்க. இந்த இடத்துல வந்த சித்தர் ஒரு மகா சித்தர்னு சில பேரும், மகரிஷி போகர் தான் அப்படின்னு சில பேரும், சில பேர் நவநாத சித்தர் தான் அப்படின்னும், இன்னும் சில பேர் அது வந்து ஒரு அசரீரி ஒளி அப்படின்னும் மக்கள் மத்தியில் பரவலாக சொல்லப்படுகிறது. வந்த சித்தர் யார் என்று உங்களுக்கு தெரிஞ்சா மக்களே நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கிறட்டும். வாங்க மக்களை தொடர்ந்து பார்க்கலாம். தன்னுள் பேரொளியை கண்ட அன்றிலிருந்து ஐயா இடைக்காடர் அவங்க இறை நெறியில் நின்று மனிதர்கள் உய்ய வேண்டிய தாம் உணர்ந்த ஞானத்தை வந்து பாடல்களா வந்து பாட வந்து துவங்குறாங்க. ஐயா இடைக்காடர் அவங்க அடுத்த 12 வருஷத்துக்கு பஞ்சம் பட்டினி எங்குமே பசுமை இல்லாத சூழல் வந்து உருவாக போகுது அப்படின்றத வந்து தன்னுடைய ஜோதிட திறமையால வந்து உணர்றாங்க. தன்னுடைய ஞான திருஷ்டியால் பார்த்ததை கண்டதை வந்து மக்கள்கிட்ட வந்து போய் சொல்றாங்க, இந்த மாதிரி பஞ்சம் வரப்போகுது அப்படின்னு. மக்கள் அதெல்லாம் பார்த்து வந்து எள்ளி நகையாடுறாங்க. ஐயா இடைக்காடர் அவங்கள பார்த்து வந்து எல்லாம் வந்து சிரிக்கிறாங்க. ஆனால் ஐயா அவங்க எதையுமே வந்து பொருட்படுத்தல. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா
காலத்திலுமே வந்து எல்லா இடத்துலையுமே வந்து கிடைக்கக்கூடிய அந்த எருக்க இலையை வந்து தன்னுடைய ஆடுகளுக்கு வந்து அதை வந்து கொடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பழக்கிறாங்க. கெடாமல் இருக்கக்கூடிய கேழ்வரகு, குறுவரகு, கம்பு முதலிய தானியத்தெல்லாம் வச்சு சேற்றோட கலந்து அந்த குடிசைக்கு ஐயா அவங்க தங்கியிருக்க அந்த குடிசைக்கு சுவர் வந்து எழுப்புறாங்க. ஐயா அவங்க எதிர்பார்த்தபடியே பஞ்சமும் வருது. எங்கே பார்த்தாலும் பசி பட்டினி மனிதர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே வந்து நொடிஞ்சு அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இறந்துக்கிட்டு வந்து இருக்காங்க. பெரும் பஞ்சத்தால் உயிர்கள் எல்லாமே வந்து அழிந்தொழியக்கூடிய இந்த உலகத்தில் இடைக்காடரும் அவங்களுடைய ஆடுகள் மட்டும் எப்படி வந்து உயிரோடு இருக்குது அப்படின்றத வந்து நவக்கிரக நாயகர்கள் வந்து பார்த்து ஐயாவை வந்து சோதனை செய்கிறதுக்காக கீழே இறங்கி இந்த பூ உலகத்துக்கு வந்து வராங்க. இடைக்காடர் அவங்க ரொம்பவும் மகிழ்ந்து விண்ணுலகவாசிகளான நீங்கள் என் குடிசைக்கு வந்தது எனக்கு வந்து மிகவும் மற்றற்ற மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி ஆட்டுப்பாலையும் அந்த செவத்திலிருந்து கீழே விழுகக்கூடிய வரகு சாதத்தையும் அவங்களுக்கு வந்து வழங்குறாங்க. முதல்ல இந்த பாலில் சமைச்ச அந்த சாதத்தை வந்து சாப்பிட்றதுனால அந்த உண்ட மயக்கத்தில் அப்படியே வந்து நவக்கிரக நாயகர்கள் வந்து மயங்கிட்டாங்க. நவக்கிரகங்கள் மாறுபட்டு இந்த உலகத்தையே வருத்தின அந்த நவக்கிரக நாயகர்களை மழை பெய்ய வேண்டி இந்த புண்ணிய பூமி தலை தோங்க வேண்டி ஒரே திசையில் இருந்த நவக்கிரக நாயகர்களை திசை மாற்றி இந்த புண்ணிய பூமி செழிக்க மழை பெய்ய வேண்டி திசை மாற்றி ஐயா அவங்க திருப்பத்தை தராங்க இந்த புண்ணிய பூமிக்கு. உடனே வானம் கருமேகமாக மழை பெய்ய போவதற்கான குளிர்ந்த காற்றும் வீச சட்டென்று அந்த வர்ண பகவான் இந்த பூமிக்கு மழையை அனுப்பி வைக்க மழையோ இடைவிடாமல் பெய்து இந்த பூமியை குளிர செய்ய ஆறுகள், குளங்கள், குட்டைகள் என அனைத்திலும் இந்த நீரானது பெருக்கெடுத்து இந்த பூமியானது நந்தவனம் போல் காட்சி அளிக்க பூமி பூத்து குலுங்குகிறது. பூமியோட குளுமையை பார்த்து அந்த நவக்கிரக நாயகர்கள் வந்து விழித்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே ஆச்சரியம் அடைகிறாங்க. நாட்டில் இந்த பஞ்சத்தை நீக்கிய இந்த சித்தருடைய அறிவு திறமையை கண்டு வியந்து மகிழ்ச்சியோட வந்து பாராட்டுறாங்க. நவக்கிரகங்கள் இடைக்காடர் ஐயா கிட்ட வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க அப்படின்னு. இந்த திருத்தலத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நவக்கிரக தோஷத்தை வந்து போக்கணும் அப்படின்னு ஐயா வந்து சொல்றாங்க. அன்பிற்குரிய மக்களே, உங்க குடும்பத்தில் யாருக்காவது நவக்கிரக தோஷம் இருந்தால் ஐயா அவங்களை வந்து தரிசிச்சுட்டு போங்க. ஐயா அவங்க இந்த இடத்துல இருந்து உண்மையா வேண்டக்கூடிய பக்தர்களுக்கு எல்லாமும் வாரி வழங்கிட்டு இருக்காங்க. அந்த நன்மை உங்களையும் வந்து அடையும். ஐயா இடைக்காடர் அவங்க நவக்கிரகங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வந்து வைக்கிறாங்க. நீங்க வந்து அடிக்கடி வந்து பஞ்சம் வந்து கொடுக்கறதுனால மக்கள் ரொம்ப வந்து அவதிப்படுறாங்க. அதனால நீங்க வந்து 60 வருடத்திற்கு ஒரு முறை நீங்க வந்து இதை வந்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப வந்து நல்லா உலக வாழ்க்கையில் வாழக்கூடிய இந்த மக்களுக்கு வந்து ரொம்ப வந்து நல்லதாக வந்து இருக்கும் அப்படின்னு ஐயா வந்து சொல்றாங்க. அவங்களும் சரின்னு சொல்லி இங்க இருந்து வந்து விடைபெற்று விண்ணுலகம் வந்து சென்றாங்க. ஐயா இடைக்காடர் அவங்க வெண்பாக்களையும் பஞ்சாங்கத்தையும் ஞான சூத்திரம் 70 இது போன்ற எண்ணற்ற நூட்களை வந்து எழுதுறாங்க. ஞான சூத்திரம் 70 அப்படின்ற வந்து மிகவும் பிரபலமான புத்தகம் ஒன்று. நேரம் இருந்தால் தவறாக வாங்கி படியுங்க மக்களே. ஐயா இடைக்காடர் அவங்க அண்ணாமலையாரால் ஈர்க்கப்பட்டு பின்பு வந்து திருவண்ணாமலையில போய் ஜீவ ஜோதியா வந்து ஐக்கியமாயிடுறாங்க. திருவண்ணாமலையில ஐயாவோட ஜீவாலயம் எங்கே இருக்கு அப்படின்றத அடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம். என்ன மக்களே, ஐயா அவங்க திருத்தலத்தில் நிகழ்த்தின அற்புதங்களையும் மகிமைகளையும் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. நான் உங்க ராம்கேஆர். தொடர்ந்து பயணிப்போம். திருச்சிற்றம்பலம்.